பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனுங்க தக்காளி சூப்பு. இதை ஏற்கனவே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சைடிஷ் இந்த கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா, சேனக்கிழங்கு மசாலா, அதுதாங்க இப்போ செய்ய போகிறேன். என்கிட்ட ஒரு 1/2 கிலோ அளவு அந்த பெரிய சேம்பு இருந்தது. அதை இந்த மாதிரி இந்த அளவுக்கு துண்டாக நறுக்கி ஒரு துண்டு புளியை சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் செமி குக்காக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அரைச்ச மசாலா கழுவின தண்ணியெல்லாம் திரும்பி நம்ம இதோட ஊற்றி வேக வைக்கும்பொழுது நல்லா ஃபுல் குக் ஆகிடுங்க. ரொம்ப குழைய வேக வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசுன்னு மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி அழுத்தி பார்த்தா லேசாக அழுந்தணும், அவ்வளோதான். இந்த பாருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸாக 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கால் கப்பு தேங்காயோட 1 டீஸ்பூன் சோம்பும் 1 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சேனக்கிழங்கு அரிப்புத்தன்மை உள்ளது இல்லையா, அதனால் நீங்கள் இதை தனியாக வேக போட்டாலும் சரி, இல்லை குக்கரில் வேக போட்டாலும் சரி, இந்த மாதிரி புளியை சேர்த்து வேக போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கிழங்குல உள்ள அந்த அரிப்பு தன்மை சரியாக போயிடுங்க. அப்புறமா இந்த புளியெல்லாம் தூக்கி போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை அலசிட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இப்போ வாங்க, இதை எப்படி நான் தாளித்து செய்யறதுன்றதை நான் காட்டுறேன். நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அது வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்குவோங்க. நான் வதக்கிட்டு அடுத்தது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, வெங்காயம் ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வதக்குவோங்க. அடுத்தது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து தக்காளியும் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு காரத்துக்குங்க 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளுங்க, இதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் பேஸ்ட்டு, இதையும் இதோட சேர்த்து வதக்கி அந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு, இந்த தண்ணி சுண்டுற நேரத்தில் இந்த நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கை எடுத்து சேர்த்து எல்லாம் உப்பு காரம்லாம் எல்லாம் செக் பண்ணிக்க வேண்டியதாங்க. நான் அடுத்தது காட்டுறேன். இதை பாருங்கங்க, இந்த அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா வளர்த்திட்டு ஒரு 1/2 கப்புலேருந்து 1/4 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றி இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொதிக்க விடுவோங்க. இப்போ பாருங்கங்க, எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இந்த கிரேவியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கா என்னான்னுட்டு. எது உங்களுக்கு கூட குறைச்சலோ அதை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு அது பாட்டு நல்லா வேக விடுங்கங்க. அப்பப்போ நல்லா கிளறி விட்டு இந்த தண்ணி சுண்டி இந்த மசாலா ஃபுல்லாக அந்த கிழங்குல நல்லா கொஞ்சம் கோட்டாகிற மாதிரி வர ஸ்டேஜில் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி, உங்களுக்கு விருப்பப்பட்டால் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. கல்யாண வீட்டு கருணைக்கிழங்கு ஆர் சேனைக்கிழங்கு சேம்பு
அந்தந்த வட்டாரத்தில் எப்படி பேரோ அதுக்கு அந்த படி சொல்லிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், இப்போ இது ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்லாம். இது வெரைட்டி ரைஸு, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், எல்லாத்துக்குங்க செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அருமையாக, எஸ்பெஷலி சாம்பார் சாதம் அருமையாக இருக்குங்க. நல்லா நம்ம எப்படி உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறோம் சாம்பார் சாதத்துக்கு, சேம் அதே டைப்பு தாங்க இது. சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எல்லாம் ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கங்க, தண்ணி சுண்ட சுண்ட நல்லா கிரேவி திக்காகிட்டு வருது பாருங்கள். சூப்பராக நான் மீடியம் ஃப்ளேமாக வச்சு தாங்க மூடியை போட்டு மூடி அப்படியே அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டு இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி வதக்கி விட்டுட்ருக்கேங்க. நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த கருணக்கிழங்கு சாப்பீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஜம்முன்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனி பீஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேக விட்டு இறக்குங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த கிரேவியை அப்படியே சாதத்தில் பசஞ்சிட்டு இந்த பீசஸை எடுத்து சாப்பிட்லாங்க. நம்ம சூப்பராக இருக்குங்க. நான் அரை மூடி லெமன் ஜூஸ் இதில் நான் பிழிஞ்சிருக்கேன். லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். ஸோ கல்யாண வீட்டு செம்மையாக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. என்னங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அடாடா, வாயில் ஒட்டுதுங்க அப்படியே. நான் சொன்ன இதே அளவுகளில் என்னோட மெத்தடில் இந்த இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துதான்னெல்லாம் சொல்லி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. உங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு காட்ட சொன்னாலும் நான் செஞ்சு காட்டுறேங்க. நான் இப்போ வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேனலை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் சிம்பிள் போட்டுருங்க. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.